முறை சொல்றேன். இல்ல இல்ல இது காரணம் பேசிருக்கீங்க. நான் மற்றவங்களுடைய ஒரே ஒரு வரியில முடிச்சிடுறேன். இது காரணம் இந்தியால 24 கோடிக்கு 80 பேரும் 13 கோடிக்கு 48 பேரும் இருந்தது தவறு. அவங்க தான் சரியாக போதே வழி இங்க யாரையும் குறைக்க போகுது இல்ல. சரி ரைட் பேசலாம். நாடு பூரா 24 மாநிலங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அவர் பேசுறாரு பத்தி சூர்யா. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் கொண்டு வந்தது தீர்மானத்தில் ஒரு வார்த்தை ரொம்ப கவனமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. மெஜாரிட்டி இருப்பவர்கள் நினைப்பதை கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. அது பாஜகவை நோக்கியது மட்டும் கிடையாது. மெஜாரிட்டியோடு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை யார் கொண்டு வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் அப்படிங்கிறது தான். ஐ கேன் ரிலேட் இட் வித் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி டிபேட். கவர்னர் பற்றி ஆர்டிகல் 356 பற்றி கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி டிபேட் நடக்கும்போது காங்கிரஸை நோக்கி சொல்லப்பட்ட வாதம் இன்னைக்கு நீங்கள் மெஜாரிட்டியில் இருக்கீங்க, அதே எண்ணத்தோட இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரீங்க, அது நாளைக்கு உங்களுக்கே எதிராக போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்னைக்கு நம்ம பல மாநிலங்கள் அதை பார்க்கிறோம். இன்னைக்கு முதலமைச்சருடைய எச்சரிக்கை அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி டிபேட் அன்றைக்கு ஆட்சியாளர்களுக்கு என்ன எச்சரிக்கை கொடுத்ததோ அதே எச்சரிக்கையை பாஜகவுக்கு கொடுத்திருக்காங்க. நம்பர் 1, இவங்க என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணுங்கிறதுக்கு காரணங்களாக பாஜகவினர் தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பது அது செலவினத்தை குறைக்கும், தேர்தலுக்கான செலவினத்தை குறைக்கும் அப்படிங்கிறாங்க. 2014ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட பொது தேர்தலுக்கு ஆன செலவு 3870 கோடி ரூபா. 2023-24 சப்ளிமெண்ட் கிராண்ட் துணை மானிய கோரிக்கையில் 3147 கோடி ரூபாய் இந்த வரக்கூடிய தேர்தலுக்கு அடிஷனலாக ஒதுக்குறாங்க. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா ஒரு 4000 5000 கோடி அதிகபட்சம் ஒரு நாடு முழுக்க நடத்த பொது தேர்தலுக்கு செலவாக போகுது. 2020ஆம் ஆண்டு கோவிடுக்கு முந்தைய பட்ஜெட்டில் கார்பரேட்டுகளுக்கான வரிச்சலுகை கொடுத்தாங்க. அதாவது 30%லேருந்து 22% குறைக்கிறோங்கிறாங்க. அந்த குறைப்பதற்கு கவர்மெண்ட் ஒப்புக்கொண்ட கணக்குப்படி ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி வருவாய் இழப்பு. அப்ப கார்பரேட்டுகளுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி வருவாயை விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய ஒரு அரசு தேர்தல் நடத்துவதற்கு 5000 கோடியை செலவு பண்ண யோசிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு செலவு கணக்கு அதிகமா இருக்குங்கிறார். கட்சிகளுக்கு மறைமுக செலவு 60,000 கோடி நாங்க இல்ல 60,000 கோடி நாங்க சார், அது இந்த ரிப்போர்ட்ல நிதி ஆயோக் ரிப்போர்ட்ல 80,000 கோடிக்கு மேலன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த செலவு என்ன? பேனர் ஒட்டுறது, மைக் போடுறது, தேர்தல் செலவுகள் அப்படிங்கிறது எக்கனாமியினுடைய பார்ட். அது மணி சர்க்குலேஷனா அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எம்பவர் பண்ண போகுது. அது பொருளாதாரத்தில் ஒரு பகுதி. இது ஒன்று. ரெண்டாவது, விளம்பர செலவுகள். 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் அனுராக் தாக்கூர் சொன்ன தகவல், நாங்கள் 2017 22 வரைக்கும் 8 ஆண்டுகளில் மோடி கவர்மெண்ட் எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு 3260 கோடியும் பிரிண்ட் மீடியாவுக்கு 3230 கோடியும் 6491 கோடி ரூபா விளம்பரத்துக்கு செலவு பண்ணியிருக்கோங்கிறாங்க. விளம்பரத்துக்கு 6500 கோடி ரூபா செலவு பண்ணக்கூடிய மோடி அரசு தேர்தலுக்கு ஒரு 5000 கோடி ரூபா செலவு பண்றதை யோசிப்பாங்களா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு செலவு பிரச்சனை இல்லை, அஜெண்டா வேற என்னையோ. ரெண்டாவது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறாங்க. நாடு முழுக்க தேர்தல் நடக்கிறதுனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ எங்க வருது? மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்னால வருது. முன்னாடி ஏதோ ஒரு பகுதியில் தேர்தல் நடந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்குதுன்னா அந்த தேர்தல் மோடிலே இருக்க வேண்டியிருக்கு அப்படிங்கறது அவங்க மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்ங்கிறது தான் புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்த முடியல, எஃபெக்டிவா செயல்படுத்த முடியலங்கிறாங்க. முன்னாடி எல்லாம் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்ங்கிறது 40 நாள் 50 நாளைக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு இருந்தது. இப்பெல்லாம் 20 நாள் 15 நாளைக்கு முன்னாடி தான் MCCA நம்ம என்ஃபோர்ஸ் பண்றோம். அதை கூட விடுங்க, அது கட்சிகளுடைய பிரச்சனை, நாட்டினுடைய பிரச்சனை அல்ல, ஆளுகிற கட்சியினுடைய பிரச்சனை. ரெண்டாவது, அதுக்கு தீர்வு ஒரே நாடு ஒரே தேர்தல் அல்ல, மாநில சுயாட்சி. இன்னைக்கு யூனியன் லிஸ்ட்ல 97 அதிகாரத்தை கொண்டு போய் வச்சிருக்கீங்க, கன்கரண்ட் லிஸ்ட்ல 52 அதிகாரத்தை, ரெசிடுவல் பவர்லாம் வச்சிருக்கீங்கல்ல, அதெல்லாம் ஸ்டேட் கொடுத்துருங்க. ஒரு 4 அதிகாரம் 5 அதிகாரத்தை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த ஸ்டேட்ல மட்டும் தான் மாடல் கோட் வரப்போகுது, எஃபெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கும்ல. இது ரெண்டாவது. மூணாவது, ஓகே சொல்லி மிலிட்டரி ஃபோர்ஸ் யூட்டிலைஸ் பண்றாங்க, அதனால அதனுடைய எஃபிஷியன்சி குறையுது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறார்கள். 2016ஆம் ஆண்டு ஆர்ட் ஆஃப் லிவிங் வாழும் கலை ரவிசங்கர் குருஜிக்கு மிலிட்டரியை கொண்டு போய் குவிச்சு 5 பாலம் போட்டு கொடுத்தாங்க ஒரு தனியார் ஆன்மீக நிகழ்ச்சிக்கு. 2023ஆம் ஆண்டு மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்தை பாதுகாக்கிறதுக்கு யார் கோரிக்கையின் பேர்னே தெரியாத அளவுக்கு இண்டோ டிபெட்டியன் ஃபோர்ஸை கொண்டு வந்து குவிச்சாங்க. அங்கெல்லாம் வீணாகாத மிலிட்டரியினுடைய ஆற்றல் தேர்தலில் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு வீணாகுதா அப்படிங்கிறது கேள்வி. இதெல்லாம் அவங்க சொல்ற வாதம். ரைட். இதை தாண்டி இப்போ சுதந்திரமான நேர்மையான தேர்தலுக்கு முற்றிலும் எதிரானது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு முதலமைச்சருடைய இன்னைக்கு தீர்மானத்திலே அது சொல்லப்படுது, சட்டமன்றத்தை சொல்றீங்க. 52லேருந்து 67 வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலாக தானே இருந்துச்சு. அன்னைக்கு சுதந்திரமா நேர்மையா தேர்தல் நடக்கலையா? அப்போ கண்டிப்பா. அதாவது அவர் எதை மீன் பண்றாரு அப்படின்னா, இன்னைக்கு எப்படி அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த முடியும் சார்? ஒன்று,
5 ஆண்டுகள் நிறைவு செய்யாத மாநிலங்களை களைச்சிட்டு தான் அந்த இடத்துக்கு வரணும். அததான் ஒரு சுதந்திரமா இருக்காது, சட்டப்படி இருக்காது அப்படின்னு மீன் பண்றாரு. நீங்க கேட்ட கேள்விதான். இன்னைக்கு நீங்க நாளைக்கு ஒரு ஒன்றிய அரசு கவிழ்ந்துடுது, ஒரு ஓட்டுல கவிழ்ந்தது வாஜ்பாய் அவர்களுடைய அரசு 13 மாதத்துல ராஜினாமா பண்ணிட்டு போனார். அப்ப அதையெல்லாம் வச்சு பாக்குற போது ஒன்றிய அரசு கவிழ்ந்துச்சுன்னா மாநில எல்லா மாநிலத்துக்கு இது பண்ண போறீங்களா? இது ஒண்ணு. ரெண்டாவது ஒரே ஒரு தகவல் மட்டும். இவங்க அடிக்கடி தேர்தல் வரதுனாலதான் அரசியல் கட்சிகள், ஆளுங்கட்சிகள், நான் எல்லாரையும் சொல்றேன், ஆளுங்கட்சிகள் மக்கள் குறித்தே சிந்திக்கிறார்கள். அதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பிரைசிங் ஆஃப் பெட்ரோல் அண்ட் டீசல். டைனமிக் பிரைசிங்க்கு 2017ஆம் ஆண்டு பாஜக கவர்மெண்ட் ஓபன் பண்ணுது சார். அதாவது தங்கத்தை எப்படி டெய்லி பிரைஸ் நிர்ணயம் பண்றீங்களோ அதே மாதிரி டெய்லி பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் பிரைஸ் நிர்ணயம் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதை தர்மேந்திர பிரதான் அவர்கள் ட்விட் போட்டார், உலகத்தில் எந்த நாடும் பண்ணாத நாங்க பண்ணிட்டோம், இது தங்கம் போல டெய்லி பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயிப்பதை. அது 2019ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேஷ்க்கு சிக்கிம்க்கு தேர்தல் நடக்குது. 5 நாட்கள் தேர்தலுக்கு முன்பு பெட்ரோல் விலை ஃப்ரீஸ் ஆகுது. மீண்டும் 7 நாட்கள் ரிசல்ட்டுக்கு பிறகு ஹைக்காக ஆரம்பிக்குது. 2020ஆம் ஆண்டு பீகார் எலெக்ஷனுக்கு 51 நாளைக்கு முன்பு ஃப்ரீஸ் ஆகுது. 14 நாளைக்கு தேர்தலுக்கு பின்பு ஹைக்காக ஆரம்பிக்குது. 2021 வெஸ்ட் பெங்கால் 31 நாள் ஃப்ரீஸா இருந்துச்சு. 5 நாளைக்கு பிறகு, அதாவது ரிசல்ட் வந்து தேர்தல்கள் இருக்கிறதுனால மக்கள் நல திட்டங்கள் அல்லது மக்கள் நலன் சார்ந்து கட்சிகள் யோசிக்க வேண்டிய நெருக்கடியை கொண்டு சரி பேசலாம். பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார்முலா. ஓராண்டு காலம் போராடிட்டு இருந்தாங்க விவசாயிகள், கண்டுக்கவே இல்ல. எப்ப 2021ல நீங்க ஏன் டிசம்பர் மாதம் அதை ரீஅப்பீல் பண்ணீங்க? ஏன்னா 22ல தேர்தல் நடந்தது. அவர் ஆக்சுவலா தேர்தல் ஒரே நாள்ல நடக்கணுங்கிற சார்பா தான் பேசிட்டு இருக்காரு. இத்தனை கொசுக்கடி இருக்கும்னா அந்த ஒழுங்கா சிவசங்கரி, உங்க நிலைப்பாடு என்ன? இதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்துல உங்க நிலைப்பாடு? அதாவது இன்னைக்கு சட்டமன்றத்தில் திரு பொன்ராஜ் இணைஞ்சிருக்காரு. நான் வரேன் சார், உங்க கருத்து. சட்டமன்றத்தில் எங்களுடைய தலைவர், மூத்த தலைவர் தலவாய் சுந்தரம் அவர்களே சொல்லியிருக்காரு, பல்வேறு கோரிக்கைகளை வந்து நாங்கள் கமிஷன்ல கொடுத்துருக்கோம். அது 24ல இருந்து 34 வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தும். அதை சாதகபாதங்கள் கமிட்டி கொடுக்கும் போது அதற்கான முடிவுகளை நாங்கள் எடுக்கிறோம் சொல்லியிருக்கோம். ஆனா ஒரு வகையில பாத்தீங்கன்னா 2018 சட்ட கமிஷனே சொல்லியிருக்காங்க 2019 எலெக்ஷன் செலவு 60,000 கோடின்னு. அது கிட்டத்தட்ட 98ல இருந்து 2019 வரைக்கும் 6 மடங்கு அதிகரிச்சிருக்கு. சோ இவர் சொல்ற மாதிரி வெறும் பணம் மட்டும் இதுல நம்ம பார்க்க முடியாது. மத்திய மாநில அரசுகளுடைய திட்டங்கள் நேரடியா மக்கள் கிட்ட போகணும். மத்திய பாதுகாப்பு படையோ காவல்துறையோ போன்ற விஷயங்கள் கூட நிறைய விஷயங்கள் நின்று போகுது இல்ல சார். இது வரும்போது என்ன, மத்திய அரசு கொண்டு வர திட்டங்களோ மாநில அரசு கொண்டு வர திட்டங்களோ நின்று போகுது. சோ இது போல எல்லா விஷயங்களும் கலம்போது நாங்க கொண்டு வந்த கோரிக்கை அந்த கமிட்டி கிட்ட கொடுத்துருக்கோம் இல்லையா, அது எல்லாமே முழுமையா வந்த பிறகு சாதக பாதங்களை பார்த்து நாங்க முடிவு எடுப்போம்னு சொன்னாங்க. இதுதான் எங்க கட்சி. ஏற்கனவே நீங்க வந்து இது வேணும்னு சொல்லியிருக்கீங்க. கால நேரம், பணம் மட்டும் இல்ல சார், காலத்தையும் நேரத்தையும் பணத்தையும் மட்டும் சேமிக்க மட்டும் இல்லாம ஒரு நிலைத்தன்மை இருக்கு. முடிஞ்சிடுச்சு எலெக்ஷன் போது ஒட்டுமொத்தமா அந்த 5 வருஷம் மத்திய மாநில அரசாங்கத்தின் திட்டங்கள் மக்கள் கிட்ட நேரடியா போகுது. அது யாருக்குமே எந்த தொந்தரவும் இல்ல. பொதுமக்களுக்கு ஆட்சி பொறுப்புல இருக்கிற வரைக்கும் வேண்டாம், அதுக்கு பிறகு ஒரே இப்பொழுது கூட நாங்க என்ன சொல்லியிருக்கோம் சார், இப்பொழுது கூட என்ன சொல்றோம், ரிப்போர்ட் வரட்டும். அமைச்சிருக்காங்க இல்லையா, கமிட்டி அமைச்சிருக்காங்க, முழுமையான ரிப்போர்ட் அவங்களே கேட்டிருக்காங்களா சார். எல்லாருமே அந்த ரிப்போர்ட்டை கொடுத்த பிறகு, அந்த ரிப்போர்ட் முழுமையா வந்த பிறகு தானே முடிவெடுக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். சோ அதனால நாங்க வந்து இதை ஆதரிச்சிட்டோம் நீங்க எடுத்துக்க கூடாது. இதுல இருக்க நாங்க கொடுத்த விஷயங்களை அவங்க ஏத்துக்கிட்டு வரும்போது முழுமையான ரிப்போர்ட் அவங்களும் கொடுத்த பிறகு இப்ப என்ன நிலைப்பாடு? இப்ப ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? நான் கொடுத்த கோரிக்கை கமிஷன்ல கொடுத்திருக்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? முழுமையா அந்த இவிஎம், அடுத்த இந்த டீலிமிட்டேஷன், தொகுதி வரையறை, இது போன்ற விஷயங்கள்லாம் கொடுத்திருக்கோம் இல்லையா, அந்த ரிப்போர்ட் வந்த பிறகு முடிவு எடுக்கிறோம். ஓகே. அது மட்டும் இல்லாம அதுதான் சொன்னேன், கால நேரம் மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் மக்கள் கிட்ட போனோன்றது ஆல்ரெடி ஒரு நிலைப்பாடு கொடுத்திருக்காரு. செப்டம்பர் மாசம் சாரே கொடுத்தாரு, எங்களுடைய எடப்பாடியாரே கொடுத்திருக்காரு. சோ இன்னைக்கு என்ன சொல்றோம், நாங்க அந்த முழுமையான செலவு அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகையான மீண்டும் உங்கள்கிட்ட கேட்கிறேன் ரவி அவர்கள். 47 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட், யூனியன் பட்ஜெட். நம்ம இன்னைக்கு அதுல நாம நடத்தக்கூடிய தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமானது. ஜனநாயகத்துல தேர்தல் நடைமுறையை நம்ம கொண்டு வருவதும் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்குமாக செலவழிக்கக்கூடிய தொகைங்கிறது எத்தனை சதவீதம்? பணம் மட்டும் இல்ல சார், ஒரு நிலையா இருக்கு இல்லையா, ஒரு 5 வருஷம் ஒரு ஆட்சின்றது நிலையா இருக்கு. இப்போ இவர் இவ்வளவு சொல்றாரு, ஆதரவு இல்லாத போது என்ன பண்றது? இருங்க சார், சுதந்திரமான தேர்தல்ன்றத வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் சொல்றாரு, சூரிய கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு. சுதந்திரமான தேர்தல்ன்றது வந்து யார் ஒன்னாலும் சொல்லலாம், திமுக சொல்லக்கூடாது. ஈரோடு தேர்தல் ஒண்ணு போதும் சார் எடுத்துக்காட்டு. ஈரோடு தேர்தல் நம்ம பேசலாம். இருங்க சார், நான் நடுவுல குறுக்கில்ல சூர்யா. அதாவது ஈரோடு தேர்தல் போதும் சார், பட்டியல்ல அடைச்சு எப்ப வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மிக மோசமா வாக்காளர்களை சந்திக்க முடியாத அளவுக்கு நடந்த தேர்தல்னா அது ஈரோடு தேர்தல். அது மறுக்க முடியாது, ஊடகங்கள் பதிவு செஞ்சிருக்கு. அதனால வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது. இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் மாறிடுதா? இருங்க சார், அப்படி இல்ல சார். நான் கேக்குறது இந்த தவறுகள் சரி செய்யப்படணும்.
அப்படி நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்குன்னா என்னெல்லாம் இருக்குங்கிறத சரி செய்யணுமே தவிர நடைமுறையே மாத்துறதுங்கிறது எப்படி இருக்கு? சரியா 1952ல இருந்து 67 வரைக்கும் என்ன நடைமுறை சார்? டெக்னாலஜி இப்ப இந்த விஷயத்துல கேட்கல. நான் வந்து இப்ப என்ன கேட்கிறேன்னா, இப்ப உள்ளாட்சி தேர்தலுக்கும் ஒன்னாதான் சேர்த்து நடத்தணும்ன்றாங்க. இப்ப இதை ஏற்றுக்கிறீங்களா? இல்ல, அதுதான் நாங்க அது கோரிக்கையா கொடுத்திருக்கோமே. எல்லாமே அதுல ரிப்போர்ட்ல கொடுத்திருக்கோமே, கமிட்டில ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதனால தான் நாங்க சொல்றோம், வரட்டும், முழுமையா வரட்டும் எல்லாமே சார். ஒட்டுமொத்த கருத்தோ ரிப்போர்ட் வந்த பிறகு தான் முடிவு எடுக்கிறோம் சொல்லியிருக்கோம். இப்ப நாங்க ஆதரவு இல்ல, அதுல இருக்க ஒரு சாதக மற்ற கட்சிகள் இன்க்ளூடிங் பிஜேபி வரைக்கும் இன்னைக்கு வந்து கொண்டு வந்ததுல வந்து நாங்க நிலைப்பாடு எடுக்கிறோம் சார். நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கல சார். ஏன் உங்களுக்கு அந்த அவசரம்? ஒரு குழு அமைச்சிருக்கும் போது அந்த குழு ரிப்போர்ட் ஒரு முக்கியமான பிரச்சனை இல்லையா அது சார்? அதாவது முக்கியமான பிரச்சனை ஒன்னு இருக்கு. அந்த பிரச்சனை எப்ப ஏன் அவசரம்ங்கற ஒரு கேள்வி கூட நான் எடுக்கிறேன். நீங்க பார்லிமென்ட் எலெக்ஷன் வருது சார். உங்களுக்கு நீங்க வந்து உங்ககிட்ட இருக்க ஒரே யுக்தி என்ன தெரியுமா? நான் மாநில உரிமை, மாநில சுயாட்சி இததான் நீங்க பேசிட்டீங்களே தவிர அதுக்காக நீங்க எதுவும் செய்யல. இந்த மாற்றம் எப்ப சார் வருது? 100க்கு மேற்பட்ட முறை இந்த ஆட்சி கலைக்கப்படுது. யாரால கலைக்கப்படுது? காங்கிரஸ்னால கலைக்கப்படுது. சொல்றாரு யூனியன் ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட்னு. முக்கியமான விஷயம் என்ன? ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறது விவசாயம். அந்த விவசாயத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இன்னைக்கு கூட கேக்குறாரு எடப்பாடியார் சட்டசபையில கேட்கும்போது என்ன சொல்றாரு? விவசாயிகளுக்கு நீங்க தண்ணீரை திறந்து விடலன்னா அதுக்கு துரைமுருகன் ஒரு மூத்த அமைச்சர் என்ன சொல்றாரு? நீங்க பயிர் வச்சுட்டே இருப்பீங்க, நாங்க தண்ணி கொடுத்துட்டே இருக்கணுமான்றாங்க. இதுவா சார்? இதுவா சார் வாதம்? இதுவா சார் பதில்? அந்த விவசாயத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சவர் எடப்பாடியார். சரி, வேளாண் சட்டங்கள் வேணும் ஆதரிச்சதும் நம்ம தான். அதாவது தனி விவாதம். வேளாண் சட்டங்களை ஆதரிச்சது நம்ம தான். அதனோட தொடர்ச்சி சொல்றேன். கல்வி எப்ப சார் போச்சு? அது நீங்க கொண்டு வந்தீங்களா? அது என்ன லிஸ்ட்ல இருக்கு? நீங்க நீட்ட பத்தி சதா நான் சமீபத்துல இருக்க உதாரணம் வரைக்கும் சொல்றேன். இப்போ இன்னொரு கேள்வி இருங்க சார். இந்த ஒரே தேர்தல் விஷயத்துல நீங்க 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே முடிவு எடுத்துட்டீங்க. நீங்க யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் இருக்குல, எது முக்கியம்? கல்வி, விவசாயம். நீங்க ஏன் மேடம் கோ பண்ணீங்க? அத நீங்க என்ன பண்ணீங்க? 15 வருஷம் இருந்தது நீங்க என்ன பண்ணீங்க? 42ஆம் மாநில நீங்க என்ன பண்ணீங்க? கல்வி, விவசாயம் எந்த அளவுக்கு முக்கியமானது சார்? என்ன முக்கியமானது? ஒரு பயிர் காப்பீடு வாங்கி தர முடியல சார். நீங்க பயிர் காப்பீடு வாங்கி தர முடியல. குறுவை சாகுபடி 3 லட்சம் ஏக்கர் இன்னைக்கு எடப்பாடியார் சார் 100 ஏரிகள் நிரப்பும் திட்டம் வறண்ட ஏரிக்கு. ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபேக்சுவலா சொல்லிடுறேன். வர கல்வி பொதுப்பட்டியலுக்கு போச்சு இல்லையா? மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுத்துக்கு பொது பட்டியல் நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்களா? அப்ப காங்கிரசும் அதிமுகவும் தான் கூட்டணியாக இருந்தது. உங்க கவனத்துக்கு இருங்க சார். அடுத்து இல்ல சார், நீங்க சதா மாநில உரிமைன்றீங்களே, கொண்டு வந்தீங்களா 15 வருஷத்துல? நீட்ட பத்தி சதா சொல்றீங்க. உங்க பரப்புரையில வைக்கிற முதல் குற்றச்சாட்டு நீட். ஒரே ஒரு கேள்வி சார், அதுக்கு என்ன பண்ணீங்கன்னு நாங்க கேக்குறோம். அதுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேக்குறோம். ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும். 42வது அமெண்ட்மென்ட் கொண்டு வரும்போது அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப அந்த அக்ரி இன்சூரன்ஸ் பத்தி சொல்றாங்க. அக்ரி இன்சூரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணப்பட்ட போது 49% யூனியன், 49% ஸ்டேட், 2% மக்கள்னு டிசைன் பண்ணாங்க. இப்ப யூனியன் கான்ட்ரிபியூஷன் 25 குறைஞ்சிருச்சு. நீங்க இப்ப மாநில உரிமை சொல்றீங்க, அதுக்கு கொண்டு வாங்க. அதுக்கு கொண்டு வாங்க சார். இப்ப 24% மோடி கொடுக்கணும் அப்படினு தொடர்ந்து திராவிட முன்னேற்றங்கள் வலியுறுத்தி இருக்கு. எடப்பாடியோட நிலைப்பாடு இதுல என்ன சார்? அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க விவசாயிகள்? அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க விவசாயிகள்? அதுக்கு கட்டிட்டு இருக்கு மேடம். ஸ்டேட் கட்டி மோடி எதுக்கு கேள்வி கேட்க உங்களால புரியல மேடம்? அதான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கோம். 1500 ரூபாய் கூட 6500 ரூபாய் கொடுத்து 20000 கொடுத்து எடப்பாடியோட ஆட்சி காம்பன்சேஷன் கொடுத்த கடந்த முறை பண்ணலங்கிறது தான் இருக்கு சிக்கல். சார் நீங்க பண்ணணும் சார். இழப்பீடு வழங்கணும் சார். அந்த இழப்பீடு வழங்கிருக்காங்க வரைக்கும் தராம இருப்பீங்களா? டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து அந்த இழப்பீடு வழங்கப்படல. இழப்பீடு வழங்கப்பட்டது. ஆனா இன்சூரன்ஸ் இழப்பீடு வழங்கப்பட்டது. அந்த பணம் இல்ல. கான்ட்ரிபியூஷன் யாரோடது சார்? இல்ல இல்ல, தவறான குற்றச்சாட்டு. பயிர் காப்பீடு கொடுக்கப்படல. பயிர் காப்பீடு ஸ்டேட்டோட பிரீமியம் கட்டப்பட்டது சார். நீ ஸ்டேட்டோட பிரீமியம் முழுமையாக கட்டப்பட்டது. இந்த சப்ஜெக்ட்ல ஒரே நாள் அதுக்கு தீர்மானம் கொண்டு வாங்க சட்டசபையில. பார்லிமென்ட்ல நாங்க இத ரைஸ் பண்ணிருக்கோம். பார்லிமென்ட்ல இத ரைஸ் பண்ணிருக்கோம். அரசியல் பண்றீங்க. பார்லிமென்ட்ல நாங்க ரெண்டு பேரும் விவாதிக்கலாம். நான் திரு பொன்ராஜ் ஒரே தேர்தல் விஷயத்தை பேசிட்டு நான் விவசாயிகளுக்கு என்ன பண்ணீங்க? ஃபார்முலாவை ஆதரிச்சல ஏடிஎம்கே அப்படியே என்ன பண்ணீங்க? ஃபார்முலாவை ஆதரிச்சல அப்படியே தமிழ்நாட்டுல செயல்பாட்டுல இருக்கு. ரவி வர இருக்கு. பொன்ராஜ் முதல் கட்ட கருத்து கேட்டு வர விவாதிக்கலாம். திரு பொன்ராஜ், ஒரே தேர்தல் அதே போல தொகுதிகள் குறைப்பு, இந்த ரெண்டுமே மாநில உரிமைகள் அல்லது மாநிலங்களுக்கான சிக்கல், குறிப்பா தமிழ்நாட்டுக்கு சிக்கல்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. ஒரே தேர்தல்ல திரு ரவியும் சொல்றாரு.